தமிழகத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் விநியோகம் செய்யப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று விளக்கமளித்துள்ளார். இதனிடையே நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலத்தின் புகைப்படங்கள் வெளியாகி இருப்பது அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 4ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. இதனையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சாதிய கொடுமையை கடந்து +2 தேர்வில் சாதித்த நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை, +2 தேர்வில் வெற்றி பெற்ற திருநங்கை நிவேதா ஆகியோரை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து பாராட்டினார். தமிழகத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் விநியோகம் செய்யப்படுவதாக கூறியுள்ள மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரமும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டத்தை காவல்துறையை கையில் எடுப்பதை ஜனநாயக நம்பிக்கை உள்ள யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை என சிறைத்துறை ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது இளையராஜா வைரமுத்து விவகாரம் குறித்து கருத்து கூறிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாடலில் இசை, வரிகள் என இரண்டும் முக்கியம் என குறிப்பிட்டார். பாடலா இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல் இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்று ஏன் பிரிக்கணும்? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் பகுப்பாய்வின் அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின்னரே கொலையா தற்கொலையா என இறுதி முடிவு எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் செல்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையுடைய விசாரணை சரியாக போய்கொண்டிருக்கிறது. துரிதமாக விசாரிக்கிறார்கள். இன்று கூட ஒரு தனிப்படை அமைத்திருக்கிறார்கள். பாராட்டுக்குரிய விசாரணை போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் நம்பி இருப்பதெல்லாம் காவல்துறை விசாரணையை மட்டும்தான். கண்ணியமாக நியாயமாக செய்வார்கள் என்று முழுமனதோடு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்நிலையில் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் ஆகியோரிடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய KV தங்கபாலு, ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் உள்ள தன்னை பற்றிய தகவல் அனைத்தும் பொய்யானது என தெரிவித்துள்ளார். என்னை பற்றிய செய்தி தவறானது, உண்மைக்கு மாறானது என்பதை நான் சொல்கிறேன். காவல்துறை என்னென்ன கேள்விகளை கேட்டார்களோ கேள்விகள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். செய்தியாளர் ருக்மணி வழங்கும் கூடுதல் தகவல். விசாரணை கமிஷன் முன்னாடி ஆஜராகி தன்னிலை விளக்கம் அளித்து எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுத்துள்ளார். இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் இதுக்கு தீர்வு காணப்படும் என போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.